மகா வந்து எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் மாட்டிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு ஃபுல்லாக சந்தேகம் வந்துடுது. எப்படி இருந்தாலும் இப்போ தான் அந்த டயக்ராம்லாம் பண்ணியிருக்கணும். அந்த டிராயிங் எல்லாமே இவளோட இதுதான். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து அந்த இதோட சேர்த்து தான் இருந்தது. அதனால தான் நம்ம இதை செலக்ட் பண்ணோம். இவன் நம்மக்கிட்ட பொய் சொல்கிறா, இவகிட்ட இருந்து உண்மையை நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு சூர்யா பிளான் பண்ணிடுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குக்கு போய் நிற்க வச்சுறாரு. காரை நிற்க வச்சதுக்கப்புறமா எனக்கு இப்போ நீ உண்மையை சொல்லி ஆகணும். ஏன்னா என்னால் இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்க முடியாது. இத்தனை நாள் நீ தானே டிரைவ் பண்ணி ஆஃபீஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு என்கிட்ட நீ உண்மையை சொன்னீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சரி, தேவையில்லாமல் என்கிட்ட பொய்ய சொல்லி நீ பிரச்சனை மேலே பிரச்சனை மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி கேட்குறாரு. ஆனால் மகாவை பார்த்தீங்கன்னா சரி ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. என்ன எப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என் ஃபேமிலியில் இப்போ ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு. என் ஃபேமிலியில் இப்போ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிரபாவும் இப்போ ஒழுங்கான வேலை இல்லாதனால நான் தான் அங்கே எல்லாருமே சம்பாதிச்சிட்டு இருந்தேன். இப்போ நானும் இங்கே வந்துட்டதுனால என் அப்பாவுக்கு ஒருத்தரோட வருமானம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் இந்த மாதிரி பண்ணேன். உங்களுக்கெல்லாம் சொன்னாக்க உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வீட்டுக்கு கொடுத்தா தப்பாயிடும் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். இது மட்டும் அத்தைக்கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சித்ராவும் கௌதமும் சேர்ந்து ஒரு பிரச்சனை ஒன்று கிரியேட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மகா இருந்துட்டு இது எதுவுமே தெரியாமல் அவங்க வீட்டு பிரச்சனை எல்லாத்தையுமே சூர்யா கிட்ட சொல்லி இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா, அப்போ இதை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நானே உனக்கு தனியாக ஜாப் போட்டு கொடுத்துருப்பேன். அந்த சேலரி நீ அப்படியே உங்கள் வீட்டுக்கு கொடுத்துருக்கலாம்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வீட்டுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய அசிங்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எல்லாருமே தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் மகா இருந்துட்டு எனக்கு வேறு வழி தெரியலங்க அப்படின்னு சொல்லலாம்.